வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். சரி நண்பர்களே, வேர்ல்டு லெஜண்ட் லீகோட கடைசி மேட்ச் இந்த நீங்கள் நடக்குது. இந்த மேட்ச் ஈஸியாக வந்து செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு வந்த பாகிஸ்தான் டீம் நம்ம இந்திய அணி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு அதன் மூலயமா பாகிஸ்தான் வந்த பாகிஸ்தான் அணி அதர் சைடு ஸ்ட்ரெயிட்டாக நிறைய ஜாக்பாட்ஸு நிறைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி எல்லா டீமையுமே தன்னோட கட்டுக்குள்ளே அடக்கி ஃபைனல்ஸ் வந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். இந்த மேட்ச்சில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும், இது போல் விஷயத்தை நீ பகிர போகிறோம். 2 ஆகஸ்ட் 2025 நைட்டு 9 மணி நம்ம நாட்டு டைம். அங்கே லோக்கல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30. எட்ஜ்பாஸ்டன் கிரிக்கெட் கிரவுண்ட், பிர்மிங்கம், இங்கிலாந்தில் வந்து நடக்குது மேட்ச்சு. ஆரம்பிக்கிற டைம் 9 மணி. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு டைமுக்கு 4:30க்கு விருச்சிக லக்னம் தெரித்திட்ட 14-15 டிகிரியில் வந்து விருச்சிக லக்னமானது ஆரம்பிக்குது. மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் புதன் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ஓகேங்களா? சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் இந்த 11s அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பிளேயிங் 11ஸும் இம்பேக்ட் பிளேயருடன் சேர்ந்து அந்த 12 பேரும் பார்க்கலாம். ஆசிம் அம்லா, ஏபிடி வில்லியர்ஸ், ஜே ரொடால்ஃப், எஸ் இர்வி, எம் வான் விங்க், ஜேபி டுமினி, ஜே ஸ்மட்ஸ், இம்ரான் தாகிர், வேர்ன் பார்னல், ஹச் வில்ஜியோன், டி ஓலிவர், இவங்கெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ். ஓகேங்களா? பாகிஸ்தான் டீமில் கே அக்மால், எஸ் கான், ஐ வாசிம், எம் அஃபீஸ், எஸ் மாலிக், ஏ அலி, எஸ் மக்சூட், ஏ யாமின், எஸ் தன்வீர், எஸ் கான், ஆர் ரயீஸ், டபிள்யூ ரியாஸ் அப்படின்ற பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ஃப்ளோ ஆனது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பாகிஸ்தான் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சா மட்டும் இந்த மேட்ச் ஃப்ளோ வந்து பயன்படுத்திங்க, இல்லைனா இந்த மேட்ச் ஃப்ளோவே அப்படியே ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ட்ரேடை வந்து பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா 20 பைசா வந்து தொடும். ஓகேங்களா? அதுமாரி தான் வந்து கேம் ஃப்ளோ வந்து போகும். பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி 2வது பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஸ்ட்ரகிளை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். பிளேயர்ஸ் வந்து நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஆசிம் அம்லா, ஏபிடி வில்லியர்ஸ் அவர் அப்சல்யூட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேப்டனாக இன்றைக்கி வந்து சற்று டவுட்டு தான். எம் வான் விங்க் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜேபி டுமினி அவரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. அதுக்கடுத்து இம்ரான் தாகிர், வேர்ன் பார்னல் அவரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேப்டனாக நீங்கள் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசிம் அம்லா அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்ரான் தாகிர் அவர்களை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜே ரொடால்ஃப் ஒரு வேளை விளையாண்டார்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பாகிஸ்தான் டீமில் கே அக்மால், எஸ் கான், ஏ அலி, எஸ் மக்சூட், ஏ யாமின், எஸ் கான், டபிள்யூ ரியாஸ், இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப்டனாக வந்து யார் வந்து ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா, ஏ அலி, எஸ் மக்சூட், இந்த 2 பேரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு கடுமையான போட்டி. இன்றைக்கும் ஒரு ட்ரேடிங் மேட்ச்சை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் பாகிஸ்தான் சைடு அந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லோரும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த டீம் சைடு ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில மேட்ச் வந்து ஒன் சைடாக வந்து போயிடும்.
அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி பாகிஸ்தான் சைடு ஆட்ஸ் வர வர பாகிஸ்தான் சைடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய விவரங்கள், நிறைய அப்டேட்ஸ். இப்போ 100 வந்து 5ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அதுக்கடுத்து உடனே சிபிஎல் வரும், உடனே எல்பிஎல் வரும், தொடர்ந்து நிறைய லீக்ஸ் வரும். இது பற்றின அப்டேட்ஸ் அண்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் எப்பவுமே பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் மேலும் சில விவரங்களும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அனைவரும் வெற்றி அடையணும், அதுதான் என்னோடய ஆசை. நான் எப்படியும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு விதியை வந்து வகுத்துக்கிட்டு மட்டும்தான் இந்த ட்ரேடிங்லேயோ ட்ரீம் லெவன்லேயோ இந்தமாரி கேம்பிளிங் சைட்ஸ்லேயோ நீங்கள் வந்து சர்வைவே பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு விதியை வகுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யுங்க. 100% வெற்றி அடையலாம். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. அதை கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் வந்து சர்வை பண்ணணும். ஓகேங்களா? எடுத்தங்கோத்தோன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. அனைவரும் வெற்றியடைய வேண்டும். அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.